நேற்று வியாழக்கிழமை எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ போட முடியல. நேற்றைய வீடியோவை நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நேற்று அமாவாசை, எப்பயும் போல் குழம்பு பிரச்சனை தான். சாம்பார் வைக்கலான்னா பருப்பு இல்லை, அதனால் முருங்கைக்கீரையே பறிக்கலான்ட்டு முருங்கைக்கீரை பறிச்சிட்டேன் காலையிலேயே. புதன்கிழமை நைட்டு 9 மணியை போல் கரண்ட் இல்லை எங்கள் ஊரில். அதனால் டேங்க்கில் தண்ணி இருக்குமோ இல்லையோன்ட்டு டேங்கை திறந்து பார்த்தேன். பாதி டேங்க் இருந்துச்சு. தண்ணி இருக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரண்ட் இல்லைன்னா தண்ணி இருக்காது, தண்ணி இல்லைன்னா வேலை நடக்காது. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். தண்ணி இருக்குது. அதே போல் நான் முருங்கைக்கீரைக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணுன்னு நினச்சேன். ஆனால் கரண்ட்டு வரும்னு பார்த்தேன், கரண்ட்டு வரவே இல்லை. முருங்கைக்கீரையை உருவி வச்சா நம்மளுக்கு வேலை சுலபமாக முடியும்ன்ட்டு காலையிலேயே உருவ ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி குழம்பு பிரச்சனையிலேயே எனக்கு லஞ்சு செய்யறதுக்கு 1 மணிக்கு மேலே தான் ஆகிடுது. ஆனால் லஞ்ச் ஹவரில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடுவேன். காலையில் 8 மணிக்கு யோசித்தா 1 மணிக்கு மேலே தான் எனக்கு அந்த ஞானோதயமே வரும். ஏதாவது ஒரு குழம்ப வச்சிடுவேன். அதே மாதிரி தான் கீரை பறிச்சிட்டேன். பருப்பு இல்லை, என்ன செய்யறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டேன். அமாவாசை அன்னைக்கு வாசலில் தண்ணியும் தெளிக்க முடியல, தரையும் துடைக்க முடியல. என்னடா பண்ணுறதுன்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் துணியும் துவைக்க முடியாது போல இருக்கு. வானத்தை பார்த்தா சூரியன் கம்மியாக அப்படியே கம்மலாக இருந்தார். மப்பும் மந்தாரமுமாக தான் இருந்துச்சு. மழை இப்போ அப்போன்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம், மழை வந்துடுமோன்ட்டு. சரி, இன்றைக்கி என்ன நடக்கணும்னு நடக்குதோ அதுதான் நடக்கும்ன்ட்டு நினச்சிட்டு கீழே வந்தேன். கீழே வந்தால் ஒரு அண்டங்காக்கா நம்ம வீட்டு ஹாலில் இருந்துச்சு. சரி, நடக்கிறது தான் நடக்கும்ன்ட்டு கீழே வந்துட்டேன். கீழே வந்து பார்த்தா ஒரு அண்டங்காக்கா நம்ம திண்ணையில் சுற்றி சுற்றி வந்துச்சு. சரி, அமாவாசை அன்னைக்கு சீக்கிரம் பசி எடுத்துக்கிச்சுன்ட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். தயிர் வாங்கிட்டு நம்ம சாதத்தை வடித்து வச்சிடலான்ட்டு. கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லதோ கெட்டதோ ஏதாச்சும் படையல் போட்டால் மணிக்காக்காவுக்கு தான் முதல்ல வைக்கணும், அந்த காக்கா தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வைக்கிறப்போ எந்த காக்கா எடுக்குதோ அதெல்லாம் நம்ம திருத்த முடியாது. ஒரு பசியால் ஒரு ஜீவன் சாப்பிட்றப்போ அதை திருத்திக்கிட்டு இருக்க முடியாது. நான் கடைக்கு வரும்போது பாஞ்சாலாயா வீட்டு பக்கம்தான் வரணும். அப்போ பாஞ்சாலாயா சோறு பதம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வடிக்கிறதுக்காக. ஆயாவும் அமாவாசைக்கு படையல் போடுறதுக்காக சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஞாபகம் வந்துச்சு, ஆயாயா எனக்கு ஒரு டம்ளர் துவரம்பருப்பு தாங்க என்ன. தாமதிக்கவே இல்லை, உடனே உள்ளே போயிட்டு துவரம்பருப்பு டப்பாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆயாட்ட நான் சொன்னேன், ஆயா சாதம் ரெடியாக இருக்கு போல இருக்கு, நீங்கள் வடிச்சிட்டு அப்புறமா எனக்கு கொடுங்கன்னு. உடனே சாதம் வடிக்க தயாரானாங்க. ஆயா 2 மெத்தடில் சாதம் வடிப்பாங்க. ஒன்று சின்ன பாத்திரமாக இருந்தால் கவுத்துட்டு அது மேலே டம்ளர் வைப்பாங்க, இல்லைன்னா கறி துணியோடு அப்படியே நிற்கும், அதை வடித்து எட்டை எடுத்துருவாங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் கஞ்சி தண்ணியை கொஞ்சம் முக்கால்வாசி வடிச்சிட்டு அந்த சாதத்தை அடுப்பு மேலே வச்சிருவாங்க. அந்த சாதம் கொஞ்ச நேரத்தில் கஞ்சி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு பொலன்னு வந்துடும். அதை எடுத்து வச்சா சாதம் வீணாகாதுன்னுவாங்க. சாதத்தை வடிச்சிட்டு எனக்கு 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இங்கேயே வைங்க ஆயா, நான் கடைக்கு போயிட்டு தயிர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடி கடைக்கு போயிட்டு தயிரை வாங்கிட்டு சாதம் மட்டும் வடிச்சிருந்தேன். அதில் சாதத்தை போட்டு எள்ளு கலந்து தயிரை ஊற்றி காக்காவுக்கு வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் சென்று நான் கொஞ்சம் சாப்பாடு வச்சு தயிர் ஊற்றி மாங்காய் பச்சடி இருந்துச்சு, அது தொட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பூனைங்களுக்கு பசி எடுத்துச்சு. அதுங்களுக்கு சாதத்தை போட்டு தயிரை ஊற்றி கிளறி வச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மறுபடியும் நான் கீரை சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டேன். நம்ம ஒரு பொருளை, அதாவது குழம்பு, கூட்டு, கீரை, எதை ஒரு பொருளை பார்த்து செஞ்சாலும் சில நேரம் அது நல்லா இருக்காது. ஆனால் சாதாரணமாக நான் துவரம்பருப்பு சீரகத்தையும் நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கீரையை நல்லா அலசிட்டு வேக வச்சிட்டேன். வேக வச்சுட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன். அவ்வளோதான். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கீரை சாம்பார். நான் சிம்பிளாக செஞ்ச கீரை சாம்பார் இது சூப்பராகவே இருந்துச்சு. இனிமேல் இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா நான் கரண்ட்டு இல்லாமல் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை. சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததுமே மாஞ்சி பிள்ளைங்களுக்கு குதூகலம் தாங்கலை.
வானம் வந்து மழை தூறுற மாதிரியே இருந்துச்சு. அவனுங்கள ஓப்பன் பண்ணி விட்டதால் வாசப்படியில் வந்து பார்த்தானுங்க, மழை வந்து சொட்டு சொட்டாக பொழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அவனுங்களுக்கு கூதலாக இருந்துச்சு, அதாவது குளிராக இருந்தவும் அப்படியே மாஞ்சி எப்படி உக்காந்துருக்கானோ அதே மாதிரி அவனுங்க பிள்ளைங்களையும் உட்கார வச்சிட்டான். நாங்கள் வந்து குளிருக்கு உக்காந்துருக்குன்னு பார்த்தோம், ஆனால் வெளியே போகல. வெளியே போயிட்டு மழையில் நனையக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தோம். ஒருத்தவன் இந்த மாதிரி சோகமாக உக்காந்துருந்தான், அடுத்தவன் சேரில் உட்காந்துட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தானுங்க. எந்த ஒரு பொருள் கீழே கிடந்தாலும் அதை எடுத்து டெஸ்ட்டு பண்ணாமல் இருக்க மாட்றானுங்க. நம்ம எவ்வளோ தான் இறுக்கமான மனநிலையில் இருந்தாலும் இந்த மாதிரி பூனைக்குட்டிகள், நாய்க்குட்டிகள் இந்த மாதிரி நம்ம வளர்க்கும் போதோ இல்லை தெருவில் போகும்போதோ அதுகளை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த பசங்க வந்து அந்த ஸ்க்ரீன் ஆடுறது, கயிறை தூக்கி இப்படி நின்றது, நம்மள்ட்ட விளாடுறது, நம்ம மடியில் குழையிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நேற்று என் பையன் தோட்டத்தில் உள்ள சின்ன சின்ன செடி, தேவையில்லாத மரம் இதெல்லாம் வெட்டி க்ளீனாக வச்சுருந்தான். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஒரு குட்டி சேரில் உட்காந்துருந்துச்சு. நான் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என் மடியில் தான் தாவுனான். பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் தரை துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். தரை துடைக்கவும் மாப்பை பார்த்துட்டு இந்த குட்டி பையன் என்னென்ன போஸில் அவனுக்கு என்னமோ மாதிரி தெரியுது போல இருக்கு, விளாட்றான் அந்த மாப்பு கூட. சரி அவன் கூட நம்மளும் கொஞ்சம் விளாண்டு பார்ப்போன்ட்டு பார்த்தா அதை பார்த்துட்டு ஓடுறானுங்க. எங்கள் ஊரில் 3 நாளாகவே நல்ல மழைனா ஒரு முந்தா நாள் தான் நல்ல மழை, ஆனால் வந்து 3 நாளாக மப்பும் மந்தாரமுமாக தான் இருக்குது. ஆனால் பொசன்னு தூறிக்கிட்டே இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு வெயிலோட கொடுமை இல்லாமல் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியுது எனக்கு. நான் முன்னாடிலாம் தோசை ஊற்றும்போது பிளேட்லேயோ கிண்ணத்துலேயோ எண்ணெய் வச்சுக்கிட்டு இல்லை பாட்டிலை வச்சுக்கிட்டு ஸ்பூனால் எடுத்து ஊற்றும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். தரையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வழவழன்னு ஆகிடும், அசிங்கமாகவும் இருக்கும். நான் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்தேன். ஒரு 10 ரூபா 7 அப் பாட்டில் வாங்கி அதில் உள்ளதை குடிச்சிட்டு அதை காலி பண்ணி நல்லா கழுவிட்டு அப்படியே காய வச்சிட்டேன். காஞ்ச பாட்டிலில் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த மூடி மேலே ஒரு ஓட்டை போட்டேன். அதை நல்லா இறுக்கி மூடிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு நம்ம நல்லா சுற்றிலும் எண்ணெய் ஊற்றினா கீழவும் சிந்தலை, அழகாகவும் தோசைக்கு எண்ணெய் அழகாக ஊற்ற வருது. நம்ம எவ்வளோ தான் விலை கொடுத்து வெளியே வாங்கினாலும் சில நேரம் சில பொருளை நம்மளால் பாதுகாக்க முடியாது, கை தவறி விழுந்துடும். இப்போது சாதா 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு வாட்டமாக இருக்கிறது இது மட்டும்தான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் குச்சி ஐஸு, பால் ஐஸு, சேமியா ஐஸு, ஜவ்வரிசி ஐஸுன்ட்டு வரும். அப்போல்லாம் 8 அணா 1 ரூபா. அதை வாங்கிட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு டம்ளரில் வச்சு சாப்பிடுவோம். இப்போ மாதிரி லாவகமாக சாப்பிட தெரியாது. ஒரு கடி கடிச்சிட்டு அந்த ஐஸை டம்ளரில் போட்டு வைப்போம். அந்த ஐஸு உருகி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம். அழகாக அந்த ஜூஸ் மாதிரி நாங்கள் குடிப்போம். சில நாடகங்கள், சில படங்கள் பார்க்கும்போது அதில் வரும் விஷயங்கள் வந்து நம்ம வந்து சின்ன வயசு, பெரிய வயசு, அதாவது வயசு பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஞாபகம்லாம் வரும் எனக்கு. முட்டை தோசை ஊற்றி நேற்று செஞ்ச கடப்பா இருந்துச்சு, அதை வச்சு 2 பேரும் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நாங்கள் வாங்கி சாப்பிட்ட ஐஸுக்கும் இப்போ விற்கிற ஐஸுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்போ விற்ற ஐஸ் மாதிரியே இப்போ ஐஸ்காரங்க வந்து ஹார்ன் அடிப்பாங்க வாசலில். என் பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது ஒரு 2-3 நாளைக்கு அந்த சவுண்டு கேட்டு வாசலில் எட்டி பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சளி பிடிக்கும், ஜுரம் வரும்ன்ட்டு. அப்போ போயிட்டாங்க. மறுநாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள்லாம் நிற்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. சரி நம்ம பிள்ளைங்க தானே வாங்கி கொடுப்போன்ட்டு கொடுத்தேன். அதுலேருந்து ஐஸ்கிரீம்னால் அவங்களுக்கு உயிராக போயிடுச்சு. இப்போ வரைக்கும் என் பசங்க ஐஸ்கிரீம் தான் சூப்பராக சாப்பிடுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கல்யாணம்னா இப்போல்லாம் சீரியல் பல்பு, டியூப் லைட்லாம் கட்டி தெருவுக்கு தெருவு பாட்டு போடுறாங்க. அப்போல்லாம் எப்படி இருக்கும்னா பெட்ரோமாக்ஸ் லைட்டை
தலையில் வச்சு பெரிய பெரிய லைட்டாக இருக்கும், அதுக்குன்னே ஆள் வச்சு சும்மாடு வச்சு லைட் வச்சு தூக்கிட்டு வருவாங்க. தெருவே அவ்வளோ ஒளி வீசும். நாங்கள் வேடிக்கை பார்ப்போம், ஜாலியாக இருக்கும். இப்போது முஸ்லீம் கல்யாணம்லாம் மண்டபத்தில் தான் அதிகமாக பார்க்க முடியுது. முன்னாடியெல்லாம் முஸ்லீம் கல்யாணத்தில் மாப்பிள்ளைய முகத்தால் பூவால் மூடிடுவாங்க. அதுக்கப்புறமா குதிரை மேலே ஊர்வலமாக இட்டுட்டு வருவாங்க. அப்போ ஒரே பாட்டு, அதாவது பாட்டுன்னா வாயாலே பாடிக்கிட்டு வருவாங்க. பார்க்கவும் ஜாலியாக இருக்கும். நாங்களும் போவோம். மாப்பிள்ளை ஊர்வலம் முடிஞ்சு உள்ளே இட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் சாணாக்கில் சாதம் வச்சு தருவாங்க. சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊரில் எங்களுக்கு நிறைய பேர் முஸ்லீம்கள் தான் நண்பர்களாக இருக்காங்க. அதே போல் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் முஸ்லீம் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் பேசுவாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் 2 பேர் பனை மரம் வளர்த்துருக்காங்க. அதை வெட்ட சொன்னதுக்கு வெட்டல, பெரிய மரமாகிடுச்சு. எங்கள் அப்பா ஆள் வச்சு வெட்டும்போது அந்த பனம் காய் ஓடு மேலே விழுந்து ஓடே நொறுங்கிடுச்சு. புதுசாக தான் சீட்டை போடணும். அதுக்கப்புறமா என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன். கறிக்கடைக்கு போயிட்டு நாங்கள் எறா தான் வாங்கிட்டு வந்தோம். எறாவை வாங்கிட்டு வந்து தான் பாஞ்சால் ஆயாட்ட கொடுத்து உரிக்க சொல்லி குழம்பும் வச்சாச்சு. நான் வாங்கிட்டு வந்தது குட்டி குட்டி எறா தான். நல்லா இருந்துச்சு குழம்பு. பாதி எறாவாக இருந்தாலும் குழம்பு அவ்வளோ மணமாக வாசனையாக இருந்துச்சு. நான் எறாவை உரிக்க சொல்லன்ட்டு ஆயாட்ட வந்தேன். ஆயா துணி காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் ஹெல்ப் பண்ணேன் ஆயாவுக்கு. ஆயா எனக்கு நிறையா உதவியெலாம் செய்வாங்க. அவங்க சளைக்கவே இல்லை. எறா உரிக்கணும்னு சொன்னதுமே ஓடி போயிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு எறாவில் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டாங்க. அலசி எடுத்து மறு தண்ணியை ஊற்றி அவங்க பொண்ணையும் கூப்பிட்டுட்டு 3 பேருமே எறா உரிச்சிட்டோம். அந்த சின்ன எறா இருக்கிறதால 3 பேரும் உரித்ததால தான் சீக்கிரமே உரிக்க முடிஞ்சுது. ஆயாவும் என்ன மாதிரியே என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சாங்களாம். புளி குழம்பு தான் வைக்கலான்னு இருந்தாங்களாம். எறா உரித்து அப்படியே கொடுத்தாங்க. வேணாயா, நீங்களும் முருங்கைக்காய் போட்டு வைங்க, முருங்கைக்காய் போட்டு வச்சா எறா குழம்பு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். சரின்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.